காலை வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம்யா ஸ்ரீராம். நான் நந்தா. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு திரும்பியதும் கட்சியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து பரிந்துரை. திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். திமுக ஆட்சியில் பெற்ற தொழில் முதலீடுகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள 69% இடஒதுக்கீடு முறைக்கு ஆபத்து என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் பாதுகாக்க முடியும் என்றும் விளக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியானதால் தொண்டர்கள் கொண்டாட்டம். திசைகளை வெல்வதற்கான முதல் கதவு திறந்துள்ளதாக விஜய் மகிழ்ச்சி. விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி. போக்குவரத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது என்பது உள்ளிட்ட 33 நிபந்தனைகள் விதிப்பு. நடிகர் சங்க கலை நிகழ்ச்சியில் இணைந்து நாடகம் நடிக்க உள்ள ரஜினி, கமல். சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு நடிகர் கார்த்தி தகவல். அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்ப கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ரஜினி சார் மீட் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறதா அதுல ஒரு முயற்சி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இனி தொடரும். விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்ற தென் மாவட்ட மக்கள் சென்னை திரும்புவதால் நெரிசல். செங்கல்பட்டு அருகே வரனூர் சுங்கச்சாவடியில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வனப்பகுதிக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திய 5 பேர் கைது. ஏர்கன், கத்தி, ரம்பம் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்த வனத்துறை. விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பிய மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் வரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விநாயகர் சதுர்த்தி, ஞாயிற்றுக்கிழமை என 2 நாள் விடுமுறையை கழிக்க சென்னையிலிருந்து மக்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்றிருந்தனர். அவர்கள் ஊர் திரும்பிய தொடங்கியிருப்பதால் வரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன. தொடர் விடுமுறை எதிரொலியாக திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் பயணிகள் அவதியடைந்தனர். தென் தமிழகத்திலிருந்து புறப்பட்ட அனைத்து ரயில்களும் கூட்ட நெரிசலுடன் வந்ததால் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் ரயிலில் ஏற முடியாத நிலை ஏற்பட்டது. முன்பதிவில்லாத பெட்டிகளிலும் இடம் கிடைக்காததால் சிலர் படிக்கட்டில் தொங்கியவாறே பயணம் மேற்கொண்டனர். தொடர் விடுமுறை நாட்களில் பொதுமக்களின் நலன் கருதி ரயில்வே நிர்வாகம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. இரண்டு மாதத்திற்கு பிறகு திறக்கப்பட்ட கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரிப்பால் 2 மாதங்களுக்கு முன் பயணிகள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது நீர்வரத்து சீராக இருப்பதால் அருவியில் குளிக்க அனுமதிக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
முதுமலை தெப்பக்காடு மாயாற்றில் பாகனுடன் இணைந்து குட்டி யானை பொம்மி குளித்து மகிழ்ந்த காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. தெப்பக்காடு யானைகள் முகாமில் 27 வளர்ப்பு யானைகள் இருக்கின்றன. இந்நிலையில் கடைக்குட்டிகளாக உள்ள ரகு பொம்மி என்ற குட்டி யானைகள் குறும்புத்தனத்துடன் உலா வருகிறது. ஆஸ்கர் விருது வென்ற தி எலிபென்ட் விஸ்பரஸ் ஆவணப்படத்திற்கு பிறகு ரகு பொம்மி குட்டி யானைகளுக்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. இந்நிலையில் மாயாற்றில் பொம்மி குளித்து மகிழ்ந்தது. அப்போது பாகனும் நீரில் குளித்த நிலையில் மெல்லிய சத்தமிட்டு கொஞ்சியபடி பாகனுடன் நீரில் ஆட்டம் போட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் உள்ள சிங்காரா நீர்மின் நிலைய குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வந்த சிறுத்தையால் மக்கள் அச்சமடைந்தனர். சிங்காரா பகுதியில் கடந்த சில நாட்களாக யானை, புலி போன்ற வனவிலங்குகள் நீர்மின் நிலைய குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வருவது தொடர்கதையாக உள்ளது. பகல் நேரத்திலேயே சாலையில் மெதுவாக நடந்து சென்ற சிறுத்தை பல இடங்களை நோட்டமிட்டபடி சென்றது. சிக்கிம் மாநிலத்தில் வாகன விபத்தில் உயிரிழந்த விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரரின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த 5ஆம் தேதி பாக்கியில் ராணுவ வாகனம் கவிழ்ந்த விபத்தில் கான்சாபுரத்தைச் சேர்ந்த சுபேதார் தங்கபாண்டியன் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். அவரது உடல் சொந்த ஊருக்கு சனிக்கிழமை கொண்டுவரப்பட்டது. ஆட்சியர் ஜெயசீலன் உள்ளிட்டோர் தங்கபாண்டியனின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து 21 குண்டுகள் முழங்க அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 2004ஆம் ஆண்டு ராணுவத்தில் சேர்ந்த தங்கபாண்டியனுக்கு வளர்மதி என்ற மனைவியும் 2 ஆண் குழந்தைகளும் இருக்கின்றனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். எல்லை தாண்டி சென்று மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 14 பேர் இலங்கை கடற்படையால் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இலங்கை கடற்படையின் அத்துமீறலுக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இது காலத்துக்கு ஒரு தொடர்கதையாக இருக்குது. இது மத்திய அரசும் மாநில அரசும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்து மீனவர்களுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மீன் பிடிக்கிறது சுமூகமான ஒரு வழி தேடி கொடுக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு போட்லேயும் 5 பேர் 6 பேர் போகிறாங்க. அதை நம்பி பல ஆயிரம் மக்களுக்கு பிழைக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் தமிழ்நாடு மீனவர்கள் என்ன தான் பண்ணுறது? தேனி மாவட்டத்தில் விநாயகர் சிலை ஊர்வலம் முடிந்து திரும்பிய போது டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 சிறுவர்கள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மரவப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்கள் பகுதியில் வைத்திருந்த சிலைகளை மார்க்கையன் கோட்டை கிராமத்தில் செல்லும் முல்லைப்பெரி ஆற்றில் கரைத்துவிட்டு இரவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது டி சிந்தலைச்சேரி பகுதியில் லட்சுமி நாராயண்பட்டி கிராமங்களுக்கு இடையே வந்தபோது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. டிராக்டருக்கு அடியில் சிக்கிய 3 சிறுவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சிலர் காயத்துடன் உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது இந்து அமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி என இந்து அமைப்பினர் சார்பில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த சிலைகளை கொண்டமநாயக்கன்பட்டியில் உள்ள வைகை அணையில் கரைக்க மதுரை ஆண்டிப்பட்டி சாலையில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அப்போது இந்து அமைப்பினரிடையே யார் முதலில் செல்வதென்பது தொடர்பாக போட்டாபோட்டி நிலவியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த நபர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது.